என்ன ஆச்சு உனக்கு? வேலைக்கு போறப்ப அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி கைய ஆட்டி ஆட்டிக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு போனியே, இப்ப என்னடான்னா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி கூன் விழுந்து குறுகி வந்திருக்கியே, என்ன ஆச்சுப்பா உனக்கு? பாட்டி, என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன கடுப்பேத்தாத. இடுப்புல சுளுக்கு பிடிச்சிருக்கு. நானே வழியில வெந்து நொந்து போய் வந்திருக்கேன். ஒழுங்கா வழிய விட்டு நகரு, இல்லன்னா உன்னை பீஸ் பீஸா பிச்சு போட்டுருவேன். இல்ல, சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போப்பா. போங்க பா பிரபு, கைய பிடிச்சுக்கோ. அம்மா, என்னாச்சுன்னு? இப்ப யாரு? நான் தானே. என்ன இப்படி வர? ஐயோ மருமகனே, என்ன இது இப்படி ஔவையார் மாதிரி நடந்து வர? ஐயோ, ஒவ்வொருத்தருக்கா என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன நடந்துச்சுன்னு அப்பாட்ட சொல்லிட்டேன். அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப ஆளை விடுங்க. பிரபு, கோவப்படாதப்பா. கோவப்பட்டேன்னா வலி இன்னும் ஜாஸ்தி ஆகும். கொஞ்சம் அமைதியாயிரு. வா, சரி, போங்க போங்க. போ போ. ஐயோ, ஐயோ, இப்படி அடிச்சே மருமகனுக்கு. பாத்துனே, பாத்து கூட்டிட்டு போ. பாத்து பாத்து. மெதுவா, மெதுவா. அம்மா. படி. பாத்து போப்பா. ஐயோ கடவுளே, நல்லாதான் இருக்கு. இப்படியே ரா. வாயாண்ணி. ஹலோ. ஆதிரே, அக்கா, தப்பா எடுத்துக்காதம்மா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி இது ஒரே கொடுக்குறியா? நிமிஷம்க்கா. அக்கா, இந்தாங்க தண்ணி குடிங்க. ஆமா. அக்கா அக்கா அக்கா, மெதுவா குடிங்க அக்கா, மெதுவா. ஆதிரே, எனக்கு அந்த போலீஸ்கார பார்த்ததுல இருந்தே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே படபடன்னு வருது ஆதிரே. அக்கா, அவரை நினைச்சு நீங்க ஏங்கா தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க? இல்ல ஆதிரே கண்ணு, என்ற மாமாவை பத்தி அவரு என்னென்னமோ கேக்குறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆளு கேட்க கேட்க என் மனசு அப்படியே திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஆதிரே. ஏன் கண்ணு, அவரு மறுபடியும் என்ன விசாரிக்க கூப்பிடுவாரா? இனிமே கூப்பிட மாட்டாங்கக்கா. அப்படி கூப்பிட்டாலும் நீங்க பயப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நம்ம பாதிக்கப்பட்டவங்கக்கா. நாம எதுக்கு பயப்படணும்? நீங்க தைரியமா இருங்கக்கா. என் தைரியம் எல்லாம் தான் பாழா போனவர் போட்டோல தொங்கிட்டு இருக்காரு. ஐயோ மாமா, என் நிலைமைய பாத்தீங்களா? அந்த போலீஸ்காரு என்னெல்லாம் கேட்டாருன்னு உங்க காதுல விழுந்துச்சா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, பயமா இருக்கு. என் உயிரா உலகமா நீங்க மட்டும் தானே இருந்தீங்க. இப்ப நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. என் பின்னாடி வந்து நின்னு யாரோ என்னென்னமோலாம் கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல மாமா. ஆபீஸ்க்கு போறேன்னு தானே மாமா என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. மேல போக போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகலையே. அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கூட நானும் பாப்பாவும் வந்திருப்போமே. ஏன் மாமா எங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போனீங்க? ஏன் மாமா எங்களை தனியா விட்டுட்டு போனீங்க? அக்கா அக்கா, அழாதீங்கக்கா. ரஞ்சித் சாரை பத்தி நினைக்காதீங்க. நீங்க பாப்பாவை பத்தி நினைச்சு பாருங்கக்கா. நீங்க அவளுக்காகவாவது வாழ்ந்தாகணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் முட்டி மோதி ஜெயிச்சு நீங்க வாழ்ந்தாகணும்க்கா. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு சாகிறத பத்தி எல்லாம் பேசாதீங்க. வாழ்றத பத்தி பேசுங்கக்கா. அக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் எங்கேயுமே போகல. அவரோட ஆன்மா இந்த வீட்ல உங்க ரெண்டு பேர் கூடயே தான் இருக்கு. அதை நம்புங்கக்கா.
தயவு செஞ்சு நம்புங்க அக்கா. எல்லாத்துக்குமே தேவை நம்பிக்கை மட்டும்தான்.